இங்க ஒரு குகைக்குள்ள ஒரு அற்புத விதை இருக்குது. அந்த குகைக்கு நம்ம குரூட் பால் விளையாடிக்கிட்டே ஜாலியா வரான். அப்படி வரும்போதே அவன் கீழே இருக்கிற பாறையெல்லாம் மிதிச்சு அங்க இருக்கிற ட்ராப் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணி விட்டுறான். அதனால அவன் மேல ஏகப்பட்ட ஈட்டிங்க குத்துறதுக்காக வருது. ஆனா நம்ம குரூட் எதுக்குமே அசராம அசால்ட்டா அது எல்லாத்தையுமே கடந்து வரான். வந்து கடைசியில ஒரு பாறையை மிதிப்பான். மிதிச்சு அடுத்த செகண்டே பார்த்தா ஒரு சிலையுடைய வாய்க்குள்ள இருந்து நெருப்பு குழம்பா வந்து கொட்ட ஆரம்பிச்சிடுது. ஆனா அவன் அதை கூட பெருசா கண்டுக்காம அவனுடைய பால் கீழே விழுந்துரும். அது பின்னால ஓட ஆரம்பிச்சிடுறான். அங்க போய் பார்த்தா ஒரு சுவத்துல மரத்துடைய படம் வரைஞ்சிருக்கும். அதுக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் வரைய ஆரம்பிச்சிடுறான். இன்னொரு பக்கம் அந்த நெருப்பு குழம்பு ஊத்தி அந்த அற்புத விதையை சுத்தி வந்துகிட்டு இருக்கு. ஆனா நம்மால அதெல்லாம் கண்டுக்காம போய் ஒரு சிலந்தி வலை மேல படுத்து தூங்கிடுறான். அப்போ சூரிய ஒளி அவனை அங்கிருந்து திசை திருப்பி அந்த அற்புத விதை கிட்ட கூட்டிட்டு போகுது. அவன் போய் அந்த விதையை கையில எடுத்துருவான்னு பார்த்தா அது மேல இருந்த அவனுடைய பாலை மட்டும் எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் அந்த விதை முழுசா நெருப்புலயே உருகி அழிஞ்சு போயிடுது. அதனால அந்த குகையே அப்படியே இடிஞ்சு விழுந்துடுது. கடைசியில நம்ம குரூட் அந்த இடிபாடுக்குள்ள இருந்து வெளியில வந்து அவனுடைய பாலை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து ஜாலியா கிளம்பிடுறான்.